நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தெய்வ பயம் வரும்போது 2 காரியங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. ஒன்று தேவனை மகிமைப்படுத்துவது, மற்றொன்று தேவனை விட்டு பின்வாங்கி போவது. அப்படிப்பட்ட காரியம் நடந்த 2 பகுதிகளை ஒரே சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதிகள் லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனம் மற்றும் லூக்கா 8வது அதிகாரம் 37வது வசனம். Luke chapter 5 verse 26 and Luke chapter 8 verse 37. முதலாவது லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை குணப்படுத்தி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்பொழுது தெய்வ பயம் உண்டாகுது, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, ஆச்சரியமான காரியங்களை கண்டோன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா லூக்கா 8வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அப்பொழுது கதரேனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். இந்த பகுதி எடுத்துட்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதரேனுடைய நாட்டிற்கு வரும்போது பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் அவருக்கு எதிர்பட்டு வந்து அவரை பார்த்து பயந்து, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அது அவனுக்குள்ளார இருந்த பிசாசு சொல்கிறதாக இருக்கு. அப்படி அந்த மனுஷனுக்குள்ளார பல ஆயிரம் பிசாசு இருந்திருக்கு. அதை தேவன் பன்றி கூட்டத்திற்குள்ளார அனுப்புறாரு இல்லையா. அப்படி அவர் அனுப்பின போது அந்த மனுஷன் சொஸ்தமாகி அவர் அருகில நல்லபடியா உட்கார்ந்திருக்க ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அப்படி கதரேனுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து இதை கண்டு பயமடைந்தபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்கள விட்டு போகும்படி சொல்றாங்க. அப்பொழுது அவர் படவுல ஏறி அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த 2 பகுதியிலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்து அங்கிருந்த ஜனங்களுக்குள்ளார பயம் உண்டாயிருக்கு. ஆனா ஒரு பயமும் தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக இருக்கு, இன்னொரு பயமும் அவரை விட்டு பின்வாங்கி போகிற விதமாக இருக்கு, அவரே வேண்டாம்னு தள்ளுகிற விதமாக இருக்கு. இது எதனாலங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதலாவது லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனத்துல சொல்லப்பட்ட பயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால், அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தி அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவனாலே அன்றி ஒருவரும் கொடுக்க முடியாதுங்கிறத அறிந்து கொண்டு இப்படியான காரியம் அங்க பயபக்தியை உண்டு பண்ணுது. அவங்க எல்லாரும் அதிசயமான காரியங்களை என்று கண்டோம்னு சொல்லி தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கிறாங்க. அப்படி நமக்கு முன்பாக நடக்கிற ஒரு அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவ பயம் உண்டாகி தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கிற சூழ்நிலைகள் அநேகருக்கு வரும். அதே சமயத்துல லூக்கா 8வது அதிகாரம் 37வது வசனத்துல சொல்லப்பட்ட பயத்தை எடுத்துட்டோம்னா, அந்த ஜனங்கள் அங்கிருந்த பிசாசு பிடித்த மனிதன் சுகப்படுத்தினதை காட்டிலும் அந்த பிசாசுகள் அவங்களுக்கு வாழ்வாதாரமா இருந்த பன்றி கூட்டத்திற்குள்ளார அனுப்பப்பட்டதை எண்ணி அவங்களுக்கு கலக்கம் உண்டாகுது. இப்படியான அற்புதம் அவர் செய்தது மூலமா அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தையே பார்க்கிறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குங்கிறத நினைச்சு தேவனை மகிமைப்படுத்த மறந்துடுறாங்க. அந்தபடியான நஷ்டத்தை எண்ணி தேவனை விட்டு பின்வாங்கி தேவனை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுறாங்க. அதனாலேயே அவர் அங்கிருந்து போக சொல்றாங்க. அவரும் படவில் ஏறி போயிடுறாரு. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும்போது அந்த அற்புதத்தின் மேன்மையை எண்ணாம அதனால நடக்கிற நஷ்டத்தை பார்த்து தேவனை விட்டு பின்மாற்றம் அடைகிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. இதை பொதுவா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை எடுத்துட்டோம்னா, நம்முடைய இனஜன பந்துக்கள் இடத்துலயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க இடத்துலயோ ஒரு பெரிய அற்புதம் நடந்ததுன்னா அதை பார்த்து நமக்குள்ளார தெய்வ பயம் உண்டாகி அதனால தேவனை மகிமைப்படுத்துறோம், அவர் பேர்ல விசுவாசம் வருது. இப்படியாக செய்த தேவன் நமக்கும் செய்ய மாட்டாரா, இப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவர் இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடுங்கிற ஆச்சரியம் உண்டாகத்தக்க விதமா இருக்கு. அப்படிப்பட்ட பயபக்தி அநேகருடைய வாழ்க்கையில காணப்படும். ஆனா ஒரு சில நேரத்துல நம்முடைய குடும்பத்தார் இடத்துலயோ இல்ல நம்முடைய சொந்தக்காரங்க இடத்துலயோ இல்ல நம்மை சுற்றி இருக்கிற யாராவது இடத்துலயோ தேவன் ஒரு அற்புதம் செய்யும் போது அதனால சில நஷ்டங்கள் நமக்கு ஏற்படலாம். இல்ல நம்முடைய வாழ்க்கையிலேயே அதனால ஒரு எதிர்மறையான ஒரு காரியம் நடக்கலாம், அதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கலாம். அதை பார்க்கும்போது அந்த இடத்துல நடந்த அற்புதத்தை காட்டிலும் அங்கிருந்த நெகட்டிவ் இம்பாக்ட் மேலதான் ஃபோக்கஸ் இருக்கும். அதை பார்த்து தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருப்பாங்க.
உதாரணமாக சொல்லணும்னா ஊழியக்காரர் இடத்துல இருந்து வெளிப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்போது தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வமும் விசுவாசமும் பயபக்தியும் உண்டாகுது. ஆனா அதே சமயத்துல அதே ஊழியக்காரர் கடிந்து கொள்ள துவங்கி அதனால சில குற்றங்களை வெளிப்படுத்தி இப்படியாக இருக்கக்கூடாதுன்னு கண்டிதம் செய்யும் போது அதை கேட்டு பின்வாங்குகிற விதமாக இருக்கு. அது நேரடியாக வாய்னால சொல்லினாலும் அவங்க செய்கைகள்னால தேவனை விட்டு பின்மாற்றம் அடைகிறவர்களாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, தேவன் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சில ஆசீர்வாதத்தை வெளியெடுத்து சில காரியங்களை நேர்த்தியாக்க பார்ப்பாரு, நம்மை சீர்படுத்த நினைப்பாரு. அப்படியான வேலைகள்லயும் நமக்கு எதனால இது நடந்ததுன்னு நினைச்சு தேவனை விட்டு விலகி நிற்கிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. இப்படியான நேரங்கள்ல ஒரு பயம் உண்டானாலும் அது விசுவாசத்திற்கு ஏதுவாக நடத்தப்படாம பின்னடைவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்பொழுது அவங்கள அறியாமலே தேவனை வேண்டான்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவனால அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. தேவனை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான காரியங்களை செய்ய முடியும். நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் மாத்திரமே நம்மை சீர்படுத்தாது. சில வேளைகள்ல நமக்கு ஏற்படுகிற நஷ்டங்களும் நம்மை சீர்படுத்துங்கிறத அறிந்து கொண்டு தேவன் செய்வதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். அப்படியான பயபக்தியோடு அவரை பற்றிக்கொள்ளும் போதே நாம விசுவாசத்துல உறுதியாக நிலைத்து நிற்க முடியும். இதையல்லாம தேவனை நாம நம்முடைய காரிய சித்திக்காக மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு நமக்கு ஏற்படுகிற சில நஷ்டங்களால அவரை விட்டு பின்மாற்றம் அடைந்தோம்னா நிச்சயமாக அது நாமே நமக்கு விளைவித்துக் கொள்கிற கேடாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம உள்ளாக கூடாது. தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் அவர் பேர்ல இருக்கிற பயபக்தி மாறாம அவரை மகிமைப்படுத்துகிற விதமாகவே இருக்கணும். நமக்கு ஏற்படுகிற நஷ்டங்களையும் அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவர் செய்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவாரு. அன்றைக்கு கதிரேனுடைய மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பார்க்கிலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பு பெரிதா இருந்திருக்கும் இல்லையா? அதை இழந்து போனவர்களாகவே அந்த மக்கள் காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம ஒரு நாளும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பதிய தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவன் செய்கிற அற்புதங்கள்ல ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்காம சில நஷ்டங்களும் நன்மைக்காகவே என்று அறிந்து கொண்டு அவர் பேர்ல பயபக்தியா இருப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் செய்கிற காரியங்கள் இருக்கிற நன்மைகளை மாத்திரம் இல்ல, சில நேரங்களில் நஷ்டங்களையும் நாங்கள் பொறுத்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. நீங்கள் செய்வதெல்லாம் நன்மைக்காகவே இருக்குங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, உம்முடைய திட்டம் பெரிது. சில நேரங்கள் எங்களால் அதை விளங்கி கொள்ள முடியாது. ஆனாலும் அதற்கு ஒப்பு கொடுத்து உம்மை எந்த நாளும் மகிமைப்படுத்தி உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக நாங்கள் காணப்படணும் ராஜா. ஒரு நாளும் உம்மை விட்டு பிரிந்து போகாத படிக்க, எங்களுடைய செய்கைகள்னாலும் உம்மை மறுதளிக்காத படிக்க எங்களை காத்துக்கொள்ள நவமான இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.